அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையின் பெயர் வற்றா நதி. எழுத்தாளர் சன் மது. டீக்கடை வாசலின் வடக்கு பார்த்திருந்த சுவர் ஓரமாக சிறு மலையென குவிந்திருந்த ஜல்லிக்கற்களில் குத்துக்காலிட்டு நுரை துதும்ப இருந்த தேநீர் கோப்பையை தன் இரு கைகளுக்குள் முந்தானையின் துணை கொண்டு மெதுவாக ஊதி ஊதி குடித்து கொண்டிருந்தாள் தனலட்சுமி. காலை வெயிலின் மூர்க்கம் சற்று குறைந்தே இருந்தது. பழைய கிளிப்பச்சை நிறத்தில் பழுப்பு ஓரம் கொண்ட பழைய காட்டன் சேலையில் கையில் பல நிறங்கள் கொண்ட உயர் கூடையில் மத்திய வேலைக்கான உணவுடன் கட்டட வேலைக்கு தன் கம்மாடை சரி செய்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். வார சம்பளம் காலை வெறும் தேநீரில் வயிறு நிறைந்து கொள்கிறது. அகவை அறுபதி தொடுவதில் வெகு காலம் இல்லாமல் இருந்தது. கடந்த மாதம் முதல் தினமும் வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் கட்டிடத்திற்கு நடக்க வேண்டியதாய் இருந்தது. பழங்கால ஊட்டம் இருந்ததால் உடல் கல்லென சுமை தாங்கியது. நடந்து கொள்ளும்போது கன்னத்தில் தொங்கிக் கொண்டு தசை ஒவ்வொரு நடைக்குள் அதிர்ந்து கொண்டபோது சிறிய நீர்க்குமிழியாய் வேர்வை முளைத்து கொண்ட இடைவெளியில் எண்ணங்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டன. இப்படி ஒவ்வொரு தடவை சம்பளம் கம்மியாக கொடுத்தா எப்படிடா? வாங்குற காசில் பாதி சாராயம் குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? பெருமை கொண்ட தனலட்சுமியிடம், சாராயம்னு சொல்லாத, பீருன்னு சொல்லு. வாரம் பூரா கஷ்டப்படுறவனுக்கு இந்த சுதந்திரம் கூட இல்லைன்னா எப்படி? ரமேஷ் சற்றும் தாமதிக்காமல் பதில் அளித்தான். உங்கள் அப்பா உன் சின்ன வயசுலேயே உன்கிட்ட என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார். நீ இப்படி அடங்காமல் திரியிற. இப்படி இருந்தால் உனக்கு யார் பொண்ணு தருவா? அட போமா, வீதிக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதில் ஒன்று கூடவா எனக்கு கிடைக்காது? கட்டிடம் வந்துவிட்டது. தனலட்சுமி கம்மாடை தலையில் வைத்த செங்கற்களை ஏற்றிக்கொண்டு பணியை துவங்கினாள். என்னம்மா குழம்பு வச்சிருக்க? மனுஷன் வாயில் வைப்பானா என்று சட்டியை காலால் தள்ளி விட்டான். அன்று எப்போதை விடவும் போதை அதிகமாகியிருந்ததால் தனலட்சுமி நீர்வழிந்த கண்ணோடு சுவரில் மாட்டியிருந்த அத்துணை தெய்வங்களுடன் மன்றாடி கொண்டிருந்தாள். நலட்சுமிமா, என்ன கண்ணுக்குள்ளெல்லாம் வேர்க்குது என்றான் மேஸ்திரி. கண்களை துடைத்து விட்டு வேலையில் விறுவிறுப்பானாள். மதிய வேலை. எல்லோரும் பொட்டான சாப்பாட்டுக்கு வரிசை கொண்டார்கள். தனலட்சுமி தனியாக வெயில் தணிந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு மோர் சாதம் உண்ண திறந்தபோது வெப்பத்தால் ஆகும் புளிச்சி மூச்சை முட்டியது. இங்கே பாருமா, இப்படி புளிச்சு போன சாப்பாடு, நேற்று ஆக்கின இட்லி, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் வேற எவரையாவது கூட்டிகிட்டு வந்து உன்னை கொண்டு போய் விடுதலை விட்டுட்டு வந்துடுவேன். வயிற்றுக்கும் வாய்க்கும் சூற்றை அள்ளி போட்டு கொண்டு பணிக்கு திரும்பினான். சில வேளைகளில் கூடைகளில் பழங்களை சுமந்து பெரிய பெரிய வீடுகளில் போய் விற்பது, தள்ளுவண்டியில் காய்கறி விற்பது, சில வீடுகளில் கூட்டி பெருக்கி பாத்திரம் துலக்குவது என்று கிடைக்கும் வேலையை ஓய்வில்லாமல் செய்வாள். வெற்றிலை கூட போடுவது கிடையாது. அவ்வப்போது இரத்த அழுத்தம் கூடும்போது பொது சுகாதார மையத்தில் மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கொண்டு அடுத்த வேலையை பார்ப்பாள். மேகம் சற்று கருத்து இருந்ததால் அனைவரும் பணியை நிறுத்திவிட்டு கிளம்ப ஆரம்பித்தனர். அதே கூடையுடன் நடக்க ஆரம்பித்தாள் தனலட்சுமி. லட்சுமி, என்ன இப்படி இழைச்சிட்ட? மவன் எப்படி? அப்படியே தான் இருக்கானா என்ன? என்ன பண்ண, நம்ம விதி என்று பேசிய கண்ணாத்தாளிடம் தரையை பார்த்தபடியே இறுகி போன மனதிலிருந்து கொப்பளித்து கொண்ட ரணத்தை பெரும் மௌனமாக்கி கடந்தாள். இருட்டிக்கொண்டே வந்தது. தனலட்சுமியின் நடையும் வேகமானது. தினமும் காலம் நகருவதற்கு எல்லோர் முன்னும் ஒரு சவாலை முன்னிறுத்துகிறது. அதில் நம்மை நிறுத்தி வெற்றி கொள்வதில் நீடிக்கிறது பயணம். ஒருமுறை சில நண்பர்களை கூட்டிக் கொண்டு வீட்டில் வைத்து குடித்தான். தட்டி கேட்டதும் அடிக்கவும் கை ஓங்கினான். என்று அகலும் இந்த இருட்டு என சிறு தீப்பொறியாய் மூச்சுவிடும் முதுமை. மூப்பின் போது பெரிய பாறையை உடன் சுமப்பதா? கலங்கியே போன தனலட்சுமியின் கண்களுக்கு மழையாய் தெரிந்தது உலகம். வீடு வந்தது. தம்பி, அம்மா வந்துட்டேன். இரும்பு கட்டிலில் பொருத்தப்பட்ட பழைய சீலையில் உடலை குறுக்கி பாதி மலம் கழித்தவாறு வாயில் எச்சில் ஒழுக அரை தூக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் தண்ணீர் குவளையை தேடிக்கொண்டிருந்தான் ரமேஷ். ALS என்ற நரம்பணு சிதைவு நோயால் கடந்த 5 ஆண்டு படுத்த படுக்கை. தனலட்சுமி ரமேஷின் தலையை தூக்கி தண்ணீர் கொடுத்தாள். வெளியில் மேகம் தயாராக இருந்தது. நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.